தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சிறுமிக்கு முன்னாள் காதலன் அவரது நண்பர் தீ வைத்த சம்பவம். பலத்த தீக்காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி உயிரிழந்திருக்கிறார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். வீட்டுக்குள் புகுந்து 17 வயது சிறுமியை தீ வைத்து கொன்ற இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சிறுமிக்கு முன்னாள் காதலன் அவரது நண்பர் தீ வைத்த சம்பவம். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகனிடம் கேட்டு வரலாம். மோகன் வணக்கம். இந்த கொலை தொடர்பான முதல் கட்டமாக விவரம் என்ன கிடைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். பிரகாஷ், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள இளம்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார், இவரது மனைவி காளியம்மா, இவருக்கு ஒரு 2 மகன்கள், ஒரு மகள் இருந்துள்ளனர். கடந்த 15 ஆண்டு காலமாக அந்த கருத்து வேறுபாடு காரணமாக காளியம்மாள் தனது கணவரை பிரிந்து தனது பிள்ளைகளுடன் பரமக்குடியில் வசித்து வந்துள்ளார். காளியம்மாள் அவருக்கு 17 வயது மகளுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞருக்கும் சிறுவயதிலிருந்தே பழகி வந்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக காதலாக மாறி கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த காதல் வீட்டிற்கு தெரிந்ததும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த சிறுமியின் பெற்றோர் எட்டயபுரம் அருகே உள்ள கீழ நம்பியாபுரம் உறவினர் வீட்டுக்கு அந்த சிறுமியை அனுப்பி வைத்துள்ளனர். அந்த தொடர்ந்து அந்த சிறுமியின் முன்னாள் காதலன் அந்த சிறுமியின் உறவினர் வீட்டுக்கு தொந்தரவு செய்வதாகவும், அந்த சம்பவத்தை கடந்த 25ஆம் தேதி சம்பவத்தன்று அந்த சிறுமியை பெட்ரோல் ஊற்றி அவரை கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுமியை காயமடைந்து கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பெட்ரோல் ஊற்றி காயம் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தது. இதனையடுத்து அவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அங்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கடந்த 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சிறுமி இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ஏற்கனவே அந்த சிறுமியின் முன்னாள் காதலன் மற்றும் அவருடைய நண்பர் இருவரையும் கைது செய்து பாளையங்கோட்டையில் சிறையில் அடைத்தனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.